நீ இதை பண்ணிட்டா உண்டியல்ல கொண்டு போய் இதை போட்டுரு, இல்ல நான் கடவுள்கிட்ட இதை பண்றேன்னு நீ வேண்டிக்கோ, உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு. கடவுள் ஒன்றும் வியாபாரி கிடையாது. சின்னதுல இருந்தே நமக்கு ஒண்ணு பழகிருச்சு. நீ எனக்கு இதை செஞ்சா நான் எனக்கு இதை தரேன், நீ எனக்கு இதை செஞ்சா நான் இதை உனக்கு தரேன். அப்போ இதை கடவுள்கிட்ட நம்ம பேரம் பேசுறது தானே, இது ஒரு வியாபாரத்தன்மை தானே, இது ஒரு வியாபாரம் தானே. இதை நம்ம சின்னதுல இருந்தே என்ன பண்ணிட்டோம், ஊட்டி வளர்த்துட்டோம். இந்த சின்னதுல இருந்து எல்லாருக்கும் சொல்லி 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 நீ இதை பண்ணினா கடவுளுக்கு இதை கொடுன்னு சொல்லு, இதை பண்ணா இதை கொடுன்னு சொல்லு அப்படின்னு நினைச்சே அவங்களுக்கு இதை வளர்த்து விட்டுட்டோம். அப்ப இது சரின்னு தான் எல்லாருக்கும் தோணுதே தவிர இது தவறு அப்படின்னு யாருக்குமே இது தோன்றது கிடையாது. அப்ப இளமையிலேயே நமக்கு நம்முடைய மனதுல பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம், நீ இதை பண்ணிட்டா உண்டியல்ல கொண்டு போய் இதை போட்டுரு, இல்ல நான் கடவுள்கிட்ட இதை பண்றேன்னு நீ வேண்டிக்கோ, உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு. நான் எப்போதுமே சொல்றதுதான், கடவுள் ஒன்றும் வியாபாரி கிடையாது. நீங்க அன்பா, நீங்க பாசமா, பெருமானே நீ எனக்கு இவ்வளவு கொடுத்த, உன் கருணையினால எனக்கு இது கிடைச்சது, இதை நான் காணிக்கையாக உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு பேர் தான் காணிக்கையே தவிர நீ இதை செய் நான் உனக்கு இதை தர்றேன் அப்படிங்கிறது சுத்தமான வியாபாரம். அது நம்ம அதை ஒன்றும் தடுக்க முடியாது.